ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் புதுசாக கல்யாணமாகி போன அந்த பொண்ணுக்கு நடந்த அமானுஷ்யமான ரொம்பவே திகிலான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துலையாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன கோஸ்ட் நிகழ்வுகள் நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியாமலே போயிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேரும் ஒரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சிக்கு அருகாமையில் ரொம்பவே சின்ன அழகான கிராமம் தாங்க. அந்த கிராமத்தில் வீடுகளுமே அதிகமாக கிடையாதாம். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2011 வருஷம் நடந்திருக்குங்க. அப்போது இவங்களோட கிராமத்தில், அதாவது இவங்க கிராமத்தை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்திருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வயல்வெளிகளாகவும் இருந்திருக்கு. அந்த வயல்வெளிகள் பக்கத்தில் அங்கங்கே மட்டும்தான் வீடும் இருந்திருக்கு. அங்கே தான் கார்த்திக் அப்படின்ற நபர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த இந்த கார்த்திக்கு வயசு பார்த்தீங்கன்னா 26 ஆகியிருந்திருக்குங்க. அந்த காரணத்தினால இவர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போக ஆரம்பிச்சதுனால அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு கார்த்திக்கும் ஒத்துக்கிட்டாங்க. கார்த்திக் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கார்த்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணையும் பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் ஆகிடுச்சுங்க. அந்த பொண்ணும் கார்த்திகோட வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனே தெரியலங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் வீடுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கிற அந்த இடத்துலேருந்து, அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து அந்த பொண்ணு வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நினச்சிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு இங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமா அங்கங்கே கேப் விட்டு வீடு இருக்கிற அந்த இடத்த பார்த்ததும் இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இவங்களுக்கு அவ்வளோ நெருக்கமான வீடுகளாக இருந்தாலும் நிறைய பேய் கதைகள்லாம் கேட்டு பயப்பட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதனாலேயே அந்த வீட்டை பார்த்ததும் பயந்த அந்த பொண்ணுக்கு 1 வாரம் வரைக்கும் கார்த்திக் கூடவே இருந்திருக்காருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இப்படி தான் எங்களோட வீடு அப்படின்றதெல்லாம் புரிய வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா 1 வாரத்துக்கு அப்புறமா தான் கார்த்திக் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருக்காருங்க. அவ்வளோ நாள் வரைக்குமே இங்கே பவித்ராவோடவே இருந்திருக்காங்க. கார்த்திகோட மனைவி பேர் பவித்ரா. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிஞ்சிருச்சுங்க. 1 மாதத்துக்கு அப்புறமா கார்த்திக் ஒரு நாள் ஈவினிங் டைமில் கால் பண்ணியிருக்காருங்க பவித்ராவுக்கு. பவித்ராட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெளியே எங்கேயுமே போகவே இல்லை, நான் நேராக ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டேன், கல்யாணம் முடிஞ்சு, இப்போ நம்ம இன்னைக்கு தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேட்டருக்கு போகலான்னு சொன்னதும் பவித்ராவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுங்க. ஏன்னா இவங்களும் அங்கே கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் அவங்களோட வீட்டிலே தான் இருந்திருக்காங்க, வெளியே எங்கேயுமே போகாத காரணத்தினால. சரி ஓகேங்க அப்படின்னு ரெடியாகி அவங்க தேட்டருக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு தேட்டர்லாம் போயிட்டு படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு தான் அங்கே தேட்டர்லேருந்து வெளியவும் வந்திருக்காங்க. இவங்களோட ஊரில் இருந்து அந்த தேட்டர் உள்ள அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஆகுமாங்க. அவ்வளோ தூரம், அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு அந்த தேட்டர். சரின்னு படம் விட்டதுக்கப்புறம் இவங்களும் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு 2 பேரும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ ஒரு டைமில் தான் லாரிகளோ காருகளோ போயிட்டுருக்குற அந்த நேரத்தில் கார்த்திக் வந்து சடனாக ஒரு இடத்த பார்த்து அங்கே பாரு அப்படின்னு கை காட்டியிருக்காரு. கையை காட்டினதும் பவித்ரா என்னங்க காட்டுறீங்க அப்படின்னு மெதுவாக திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல எதுவுமே பவித்ராவுக்கு தெரியவே இல்லை. என்னங்க எதுவுமே தெரியல, நீங்கள் இங்கே பாரு அப்படின்னு கை காட்டுறீங்க அப்படின்னு கேட்டதும் அவங்க வந்துட்டு அங்கே பாரு பேய் வருது, கூடவே பேய் வருது பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சொன்னதுமே பவித்ராவுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சாங்க. என்னங்க சொல்கிறீங்க, பேய் வருதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கார்த்திக் பவித்ராவை பயமுறுத்துறாரு அப்படின்னு. சும்மா விளையாட்டு போக்கில் தான் பேசிட்டு சிரிச்சுட்டு இந்த பேய் கதையை பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பவித்ராவும் சரி ஓகே விளையாட்டுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்கங்க. அப்படியே ஒரு 1/2 hour வந்துட்டாங்க. 1/2 hourக்கு அப்புறமா இவங்க போகிற அந்த ரோட்டில் 2 பக்கமும் அடர்ந்த மரங்கள், புளிய மரங்கள் இருந்திருக்குங்க. அந்த புளிய மரங்கள் எல்லாம் பார்க்கும்போதே நைட் நேரத்தில் இவங்களோட வண்டி மட்டும் போயிட்டுருக்கிற அந்த நேரத்தில் ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த மரத்தை பார்த்தாவே எவ்வளோ பயமாக இருக்கும். நீங்களே அந்த இடத்துல பயணிக்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை மட்டும் பண்ணி பாருங்கள். அப்போதான் நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ திகிலாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்படியே மெதுவாக 2 பேரும் அந்த அமைதியான ரோட்டில் புளிய மரத்தோட அந்த இடையில இவங்களோட வண்டியோட
ஹெட்லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. பவித்ராக்கு முன்னாடி ரோடை பார்க்கவே ரொம்பவே பயப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த காரணத்தினால இவங்க ஒன் சைடாக இருக்கிறதுனால சைடில் மட்டும் கீழாக பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக இவங்க பார்த்துட்டே வந்துட்டே இருக்கும்போது சடனாக ஒரே ஒரு மரத்தில் மட்டும் யாரோ கீழே இறங்கி வர மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த புளிய மரத்தில் யாரோ இறங்கி வர மாதிரி பார்த்த பவித்ரா கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த உருவத்தோட கண்ணு மட்டும் நல்லா படிச்சுன்னு மின்ற மாதிரி இருந்திருக்குங்க. சரியா அது என்ன உருவம் அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு மனுஷன் மாதிரி மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நல்லாவே மறுபடியும் ஒத்து பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களோட பைக் அந்த மரத்தை தாண்டி கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ கூட அந்த உருவம் இந்த பவித்ரா அப்படின்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. கூடவே நடு ரோட்லேயே அந்த உருவமானது படுக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. பவித்ரா திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே முன்னாடி கார்த்திக் பேசிட்டு இருந்த எந்த ஒரு வார்த்தைகளும் அவங்களுக்கு கேட்கவே இல்லையாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்த இந்த பவித்ராவை பார்த்துட்டு கார்த்திக் பைக்கை மட்டும் நிறுத்திட்டு, என்ன ஆச்சு பவித்ரா, எதுவுமே பேசலை, ரொம்ப பயந்துட்டியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு இவங்க சமாதானம் பண்ணுறாங்க. அப்போவுமே பவித்ரா எதுவுமே பேசவே இல்லையா. அமைதியாக அவங்க அந்த பைக்கில் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பைக்கை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. சரி இவருக்கு கோபம் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திக்கும் பேசாமல் போக ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டாங்கங்க. ஒரு 1/4 மணி நேரம் பயணிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பவித்ரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கார்த்திகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க நீங்களும் அந்த உருவத்தை பார்த்தீங்களா, அந்த உருவம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் மாதிரியும் இருக்குது, ஆனால் அது ஒரு மிருகம் மாதிரியும் இருக்குது அப்படின்னு பவித்ரா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க கார்த்திக் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம ப்ராங்க் பண்ண மாதிரி, நம்ம அவகிட்ட விளையாடின மாதிரி அவன் நம்மக்கிட்ட விளையாடுறா அப்படின்னு நினச்சிட்டாங்க இந்த பவித்ராவை. பவித்ரா சொன்ன விஷயங்கள் எதையுமே கார்த்திக் பார்க்கவே இல்லைங்க. இருந்தாலும் ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மீண்டும் இவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போக பக்கமாக போயிட்டாங்கங்க. பக்கமாக போனதுக்கப்புறமும் மண் ரோடு மாதிரி தான் இவங்களோட ரோடு இருந்திருக்கு. அந்த மண் ரோட்டில் பயணிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கூட இந்த பவித்ரா அப்படின்றவங்க பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்திருக்காங்க. எதுக்காக பின்னாடி திரும்பி பார்க்குறா அப்படின்றது கார்த்திக்கு புரியவே இல்லை. சைடு மிரர் வழியாக பார்த்துருக்காரு. அப்போ இருட்டுனால இவங்களுக்கு சரியாக தெரியலை. ஆனால் பவித்ரா மட்டும் திரும்பி பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்த அந்த புளிய மரத்துலேருந்து இறங்கின அதே உருவங்க அப்படியே அந்த காற்றுலையே இவங்களோட பைக்கை நோக்கி பின்னாடியே வந்துட்டே இருக்க மாதிரி, இவங்க பைக்கை ஃபாலோ பண்ணி வர மாதிரி பவித்ரா பார்த்துருக்காங்க. பார்த்ததும் பவித்ரா அந்த கார்த்தியோட தோலை பிடிச்சி நல்லா நசுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. இன்னொரு கையை எடுத்து மறுபடியும் இன்னொரு தோலை கையை வச்சு அழுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகடி இவ்வளோ டைட்டாக போட்டு என்னை அழுத்துற, கையை எடுறின்னு கார்த்திக்கும் கத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனால் பவித்ரா பயத்தில் அந்த கையை எடுக்கவே இல்லையாங்க. ஒருபடியாக வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வாசப்படியில் ஏறினதுக்கு அப்புறமா கூட பவித்ரா மீண்டும் திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் பயத்தோடைய மறுபடியும் இவங்களோட வீட்டுக்குள்ளே போயிருந்திருக்காங்க. ஆனால் கார்த்திக் அந்த இடத்துல பவித்ரா நின்று பார்த்ததை பார்த்துருக்காங்க. அதே போல் அவங்க பார்க்குற அந்த டைரக்ஷன் பார்த்துருக்காங்க. அங்கே எதுவுமே தெரியல. சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் அன்னைக்கு மெதுவாக உள்ளே போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. கார்த்திக் மட்டும்தான் நேரமாக எந்திரிச்சிருக்காரு. பவித்ரா தூங்கிட்டே இருந்திருக்காங்க. சரி ஓகே அன்டைமில் நம்ம வீட்டுக்கு வந்ததுனால அவளுக்கு தூக்கமாக இருந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அதை பெருசுப்படுத்தலாங்க. அப்படியே 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு அப்புறமா தான் பவித்ரா எந்திரிக்கிறாங்க. எழுந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கார்த்திக்கும் அவங்களோட வேலைக்கு கிளம்பிட்டாருங்க. அன்னைக்கு ஈவினிங் கார்த்திக் ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் கொஞ்சம் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்திருக்காருங்க. வாங்கிட்டு வந்ததுமே பவித்ரா ரொம்பவே ஆசையாக அந்த மல்லிகை பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டாங்களாம். சரி ஓகே வச்சுட்டு போறா அப்படி அவளுக்காக தானே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு கார்த்திக் அதை பெருசுப்படுத்தலாங்க. அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே 1 மாதம் கடந்துருச்சுங்க. கடந்ததுக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் அமாவாசை தினம் வந்திருக்கு. அமாவாசைக்கு முன்னாடி நாளே கார்த்திக்கோட வீட்டில் என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவாங்களாம். அதே போல் முன்னோர்களுக்கு சாப்பாடு படைக்கிறது இந்த மாதிரி வழக்கம் வச்சுருந்துருக்காங்க. அன்னைக்கு கோவிலுக்கு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அதுவும் கார்த்திக்கோட ஒய்ஃப் பவித்ரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களையும் கிளம்ப சொல்றாங்க. ஆனா இந்த பவித்ரா என்ன பண்றாங்கன்னா, நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சரி இவளுக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அங்கேயும் சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. மாசம்
இப்படியே இந்த அமாவாசை தினங்களில் இந்த பவித்ரா கோவிலுக்கு போகிறத கட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதே போல் இந்த பௌர்ணமி தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கெல்லாம் இந்த பவித்ரா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பௌர்ணமி தினங்கள் வரும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு துக்கமே வரதே இல்லையாங்க. வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அன்னைக்கு பௌர்ணமி முன்னாடி நாள் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு நைட்ல இருந்தே அந்த பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ரூமே ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து கூட பார்ப்பாங்களாம். அந்த வயிறு வலி சரியாகாதாம். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த வலி அப்படியே தான் இருக்குமாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த பொண்ணு சாப்பிடவே மாட்டாங்களாம். எது சாப்பிட்டாலும் உடனே வாந்தியே எடுத்துட்டு இருந்திருக்காங்க. என்னடா இது, அமாவாசை அன்னைக்கு பார்த்தா இந்த பொண்ணு கோவிலுக்கு வரமாட்டா, இப்போ பார்த்தா இப்படி வாந்தி எடுக்கிறா, என்னதான் இவளை பண்றது அப்படின்னு இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழப்பமாயிடுச்சுங்க. ஒருவேளை அவளுக்கு சாப்பாடு தான் செட் ஆகலையோ, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன எல்லா பிரச்சனையுமே இவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாலுமே இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதும் தெரியல. இவங்களுக்கு வாந்தி வருது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிகிட்டு போவாங்க. அதே போல் இந்த வயிறு வலிக்கும் ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதும் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதும் இப்படியே 6 மாசம் வரைக்கும் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா கார்த்திக் என்ன பண்றாருன்னா, இவளை இங்கே வச்சுட்டு இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அவங்களோட அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். அப்படி கொண்டு போய் விட்டுட்டு வந்தா கொஞ்சம் நாளைக்கு ரிலாக்ஸா, எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப நிம்மதியாக இருப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே ரொம்ப ஜாலியா தாங்க இருந்திருக்காங்க. இங்க வீட்டில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் அங்க கிடையாதாம். அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க. கார்த்திக்கும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாருங்க. கரெக்டா அவங்களோட அம்மா வீட்டில் இருக்கும்போதும் அந்த அமாவாசை தினம் வந்திருக்கு. அமாவாசை தினங்கள்ல அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஆனா பவித்ரா மட்டும் நான் வரல, நான் கோவிலுக்கு வரமாட்டேன், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்காங்க. எதுக்காகடி நீ இந்த மாதிரி பண்ற, வாடி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணி கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க போனதோ இவங்களோட கோவிலில் உள்ள ஒரு முனியப்பன் கோவிலுக்கு தான் போயிருக்காங்க. அந்த முனியப்பன் கோவில் பார்த்தீங்கன்னா அப்போதான் புதுசா கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த டெய்லி பூஜை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூஜை காலம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் இந்த பொண்ணு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. கம்பல் பண்ணி அந்த பொண்ணையும் அங்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நல்லபடியா தாங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. நல்லாவே சாமி கும்பிட்டுட்டே இருந்தவங்க திடீர்னு ஆவேசமா ஆக்ரோஷமா ஆடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பூஜை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஆடவும் சாமி வந்துருச்சு அப்படின்னு தாங்க நினைச்சிருந்திருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பூசாரியும் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா, அவங்களும் வந்து திருநீர் வச்சு விட்டுட்டு தீர்த்தம்லாம் தெளிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு மூலையில உட்காரவும் வச்சிருந்திருக்காங்க. ஆனா அங்க இருந்து யாருக்குமே தெரியலங்க, அந்த பொண்ணுக்கு வந்தது சாமி கிடையாது, பேய் தான். அப்படியே அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த பூசாரிக்குமே தெரியல அங்க வந்தது அது சாமி கிடையாது அப்படின்னு. அடுத்து அவங்க அந்த பொண்ணை தான் பேசவே விடலையே, ஆவேசமா ஆடும்போதே திருநீர் வச்சுட்டாங்க இல்லையா, அந்த காரணத்தினால தெரியலையோ என்னவோ தெரியலங்க. அப்படியே வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே டயர்டாவே இருந்திருக்காங்க. டயர்டாக இந்த பொண்ணுக்கு கை காலெல்லாம் தூக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்தா இந்த பொண்ணால எந்திரிக்கவும் முடியலையாம், நடக்கவும் முடியலையாம். பயங்கரமா தலை சுத்தல், வாந்தி, இந்த மாதிரி அந்த வாந்தி நிக்காம வந்துட்டே இருந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கு தலை சுத்தலும் இருந்திருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவங்களோட ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் பார்த்தா இந்த பொண்ணுக்கு குளுக்கோஸ் லெவல் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்து வேற எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த பொண்ணு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தும் கூட அந்த பொண்ணுக்கு இந்த வாந்தி நிற்கவே இல்லையாங்க. வாந்தி தொடர்ந்து வந்துட்டே தான் இருந்திருக்கு. அதுலேயே அந்த பொண்ணு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ரொம்பவே அவங்களால கை காலை தூக்கி நடக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க. கூடவே யாராவது பேலன்ஸுக்கு நின்னா மட்டும்தான் அவங்களால நடக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மாறிட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அன்னைக்கு பூஜை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூஜைக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அந்த பொண்ணு நான் வரல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அன்னைக்கு வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு திருநீரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்து நான் திருநீர் வச்சுக்க மாட்டேன், நீங்கள் இங்கேயே தூரமாக வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேங்க. அதே மாதிரி அவங்களும் வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த பவித்ராவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 12 மணி பக்கமாக ஆயிடுச்சு. அந்த 12 மணி நேரத்தில் பவித்ராவோட ரூமில்
வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அதுவும் ஒரு ஒரு மிருகம் மாதிரி. அது என்ன சவுண்டுன்றதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அது ஒரு வித்தியாசமான சத்தமாக இருந்திருக்கு. அது பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க. கூடவே பவித்ராவோட கையை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இவங்க பார்த்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவோட அம்மா தான். இவங்க யதார்த்தமாக எழுந்து தண்ணி குடிக்கலான்னு எழுந்திரிச்சிருக்காங்க. எழுந்து பார்த்தா இவங்களோட ரூமில் சத்தமும் அங்கே அந்த உருவமும் பார்த்துருக்காங்க. அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா ஆல்ரெடி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான உருவம் தாங்க. கண்ணு மட்டும் நல்லா பளிச்சுன்னு நின்ற மாதிரி. அது ஒரு மனுஷனோட உருவமா இல்லை அது ஒரு மிருகத்தோட உருவமானே தெரியாத அளவுக்கு ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது. பார்த்த பவித்ராவோட அம்மா மெதுவாக பயத்தோடைய காலை முன்னாடி எடுத்து 2 அடி வச்சுருந்துருக்காங்க. 2 அடிக்கு அப்புறம் அந்த உருவமானது திரும்பி அப்படியே மெதுவாக சடனாக அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி அந்த கழுத்து மட்டும் திரும்பி இருக்குங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு கை காலெல்லாம் உதறல ஆரம்பிச்சிருக்கு. அவங்களால அடுத்து பேசவும் முடியல, அடுத்து எதுவுமே பண்ண முடியல. அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டாங்களாம். அதே இடத்துல சிலையாகவே நின்றுட்டாங்களாம். கண்ணு மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த உருவமானது பக்கத்தில் நெருங்கி வருதுங்க. பவித்ராவோட கையை விட்டுட்டு இங்கே பவித்ராவோட அம்மாவோட பக்கத்தில் வந்ததும் டக்குன்னு யார் லைட்டு போட்டாங்கன்னு தெரிலங்க, உடனே லைட் ஆன் ஆகிருக்கு அந்த ஹாலில். எப்படி ஆன் ஆச்சு அப்படின்றது பார்க்கலான்னு திரும்பி பார்த்துருக்காங்க பவித்ராவோட அம்மா. திரும்பி பார்த்தா அவங்களோட அப்பா தான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. எப்படி இவர் எழுந்திரிச்சு அந்த லைட்டை போட்டாருன்னே தெரியலையாங்க. அவங்களோட அப்பாட்ட கேட்டாலும் எனக்கே தெரியல, எனக்கு லைட் போடணும்னு தோணுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த உருவமானது அந்த லைட்டு போட்டு அந்த நேரத்தில் எங்கே மறைஞ்சிச்சுன்னு தெரியலையாங்க. மாயமாக மறைஞ்சு காணாமலே போயிடுச்சு. சரின்னு இவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா இங்கே வந்து நின்றுட்டுருக்க வாமா அப்படின்னு சொல்லி படுக்க கூப்பிட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அவங்களோட அம்மா வந்து படுத்துருக்காங்க. அப்போ படுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் பவித்ராவோட படுத்துக்கிறேன், நீங்கள் இங்கே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பவித்ராவோட வந்து படுக்க ஆரம்பிச்சுருந்துருக்காங்க அவங்களோட அம்மா. அப்படி படுத்தவங்களுக்கு தூக்கம் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இது என்னது, இது வித்தியாசமாக இருக்கே, பிள்ளையோட கையை வேற பிடிச்சிட்ருக்கே அப்படின்னு இவங்க அம்மா பயப்பட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அடுத்தது பயத்தோடையே இவங்க பிறண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்துட்டே இருக்கும்போது சடனாக பவித்ராவையும் பார்த்துருக்காங்க. பவித்ராவை பார்க்கும்போது ரொம்பவே அந்த பொண்ணு சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி, யாரோடையோ பேசிட்டு சிரிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னடா இவ இப்படியே படுத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா உத்து பார்க்கும்போது பவித்ராவோட அந்த ஃபேஸ்லேயே இவங்க பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கொடூரமான உருவம், அந்த ஒரு வித்தியாசமான உருவமும் தெரிகிற மாதிரி இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஒரு செகண்டில் அந்த உருவம் வந்து மறையிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உயிரே இல்லையாங்க. அதுக்கப்புறம் எழுந்து உட்கார்ந்தவங்க அந்த ரூமோட லைட்டை ஆன் பண்ணிட்டு தான் அந்த ரூமில் உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. விடியவே பவித்ராவுக்கு பாதுகாப்பாக அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அவங்களோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்பா கிட்ட சொன்னால் அது எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இவங்க அப்பா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கற்பனையாக கூட இருக்கும், அவளுக்கு சாமி வந்து ஆடிச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனால கூட நீ இப்படியெல்லாம் பார்த்துருப்ப, இதெல்லாம் உனக்கு கற்பனையாக தான் இருக்கும், பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இவங்களோட அம்மாவை தான் திட்டிருக்காங்க. திட்டினதுக்கு அப்புறம் அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் நைட்டு மறுபடியும் இந்த பவித்ரா தனியாக தாங்க படுத்திருக்காங்க. அவங்களோட அப்பாவும் அம்மாவும் அவங்களோட வீட்டு ஹாலில் படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட அண்ணன் வெளியே கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்திருக்காரு. பவித்ராவுக்கு ஒரு அண்ணனும் இருந்திருப்பாங்க போலங்க. அவங்க அண்ணன் வெளியே படுத்துட்டு இருக்கும்போது இவங்க அண்ணன் மட்டும் யதார்த்தமாக எழுந்து யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருக்காங்க. மணி எத்தனை அப்படின்றது இவருக்கு சரியாக தெரியலைங்க. ஆனால் எப்படியும் 1 மணி பக்கமாக இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு இவங்க அண்ணன் இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி யூரின் போயிட்டு மறுபடியும் வெளியே வர்றாருங்க. அந்த தெருவோட அந்த இடத்துல காலை வச்சு இவங்களோட கட்டில் பக்கத்தில் வரும்போது இவர் பார்த்த அந்த காட்சியை இவர் வாழ்க்கையில் மறுபடியும் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டாராங்க. ஏன்னு பார்த்தா அந்த உருவம் வந்து அந்த ரோட்டில் தவழ்ந்து வந்தால் எப்படி இருக்கும், 4 காலில் முட்டி போட்டுட்டு கையை 2யும் கீழே ஊனிட்டு நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்த உருவம் சடனாக இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்ததுமே சின்ன உருவமாக இருந்தது. இப்படி எழுந்து நின்னா இவங்களோட வீட்டை விட ஹைட்டாக இருந்துச்சாங்க. இவங்க அண்ணன் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. இவங்க அண்ணன் கத்தின அந்த சத்தத்தை கேட்டுட்டு யாருமே வெளியவும் வரவும் இல்லையா. என்னடா இவ்வளோ சத்தமாக கத்திட்டே இருக்கிறோம், யாருமே வெளியே வரலையே, அக்கம் பக்கம் உள்ளவங்க கூட யாருமே வரலையேன்னு இவர் யோசிச்சுட்டு மறுபடியும் கத்த தொடங்கலான்னு தொடங்கும்போது இவரோட தொண்டையிலேயே
யாரோ இந்த கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க. ஆனால் உருவம் எதுவுமே தெரியல, கை எதுவுமே தெரியல. ஆனால் இவரோட கழுத்து மட்டும் நெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. பேச்சு குரலே வெளியே வரல. இவங்க அண்ணா நிற்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த உருவம் நின்றுட்டு இருக்குங்க. அதுவும் இவங்களோட வீட்டை பார்த்தபடி தான் நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க அண்ணனுக்கு பேசவும் முடியாம திக்கி திணறி அவங்க அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப தள்ளாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த உருவத்திட்ட இருந்து அவங்க தப்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வேகமாக வீட்டுக்குள்ளேயும் ஓடிந்துருக்காங்க. ஓடினதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் எழுப்பிட்டு, அம்மா வாங்க வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி கத்தி கதறி கூட்டிட்டு வந்து பார்த்தா அந்த உருவமானது இவங்களோட வீட்டை விட கொஞ்சம் தள்ளி, அந்த வீட்டோட தெருவோட கடைசின்னு கூட வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு கரண்ட் கம்பம் இருந்திருக்குங்க. அங்க ஒரு லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த லைட்டு வெளிச்சத்துல தெரிகிற மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்குற மாதிரி அந்த உருவம் நின்றுட்டு இருந்தது. இதையெல்லாம் அவங்க அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு அங்க பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இல்லை. ஆனா தெருவோட கடைசியா பார்த்துட்டாங்க. இவங்க அப்பாவும் அம்மாவும் இந்த அண்ணனும் 3 பேருமே பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பார்க்கறது நிஜமா கனவா கற்பனையா என்னன்றத அவங்களுக்கு புரியாமலே இருந்திருக்குங்க. அடுத்த நாள் காலையில அந்த பூஜை நடக்குது பாத்தீங்களா, அந்த முனியப்பன் கோவிலுக்கு, அங்க பூஜைக்காக இவங்க 3 பேரும் தான் போயிருக்காங்க. அன்னைக்கும் பவித்ரா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க போயிட்டு இந்த பூசாரி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. அந்த பூசாரிக்கு ரொம்ப வருஷமாவே சாமி வர அந்த பழக்கம் உள்ளவராம். அவர் மேல அந்த சாமியை இறங்கி அருள் வாக்கு சொல்றதும் வழக்கமா இருந்திருக்கான். அங்க போயிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க அந்த சாமியார் ஆட்டம் ஆடி இருக்காருங்க. பயங்கரமா அருள் வாக்கு சொல்ற மாதிரி அந்த முனியப்பன் உடம்புல இறங்கின மாதிரி ஆவேசமா ஆடிக்கிட்டே அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரொம்பவே கர்ஜனையா சொல்லியிருந்திருக்காங்க. சொன்னதுமே அந்த பொண்ணு தான் வரமாட்டேன்னு சொல்றாளே, எப்படி நாங்க கூட்டிட்டு வருது அப்படின்ற ரிட்டன் கேள்வியெல்லாம் கேட்டு அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு வரணும் அப்படின்ற வழியெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் பூஜைக்கு வர சொல்லியிருந்திருக்காங்க அந்த பொண்ணோட. அப்படியே அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே திருநீரெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த திருநீரை எடுத்துட்டு போறாங்க பார்த்தீங்களா, அந்த திருநீரை நேராக கொண்டு போய் பவித்ராவோட நெத்திலையும் வைக்க சொல்லியிருந்திருக்காங்க. வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போனாவே பவித்ரா ரொம்பவே ஹார்ஷா அந்த பொண்ணு தட்டி விட்டா அப்படியே கையை ஒடிஞ்சு விழுந்தா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலிக்குதாங்க. அந்த திருநீரை டெய்லி தட்டி விட்டுட்டே இருக்கிறத பார்த்தா அவங்க அப்பாவுக்கு அன்னைக்கு கோபம் வந்து கொஞ்சம் அதட்டி இருந்திருக்காங்க. என்ன திருநீர் கூட வைக்க மாட்டியா, நீ கோவிலுக்கு தான் வரல, திருநீர் வைக்க மாட்டியா அப்படின்னு அதட்டினதுக்கு அப்புறமா தான் திருநீரே வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு முழுசுமே அந்த திருநீரை அவங்களோட நெத்தில இருந்து அழியாமலே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் பூஜைக்கு வேற வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த காரணத்தினால பவித்ராவை ரொம்ப கட்டாயப்படுத்தி கிளப்பி அதுக்கப்புறம் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டிட்டும் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜாரியும் வராரு. அந்த முனியப்பனுக்கு பூஜையும் ஸ்டார்ட் பண்றாங்க. பூஜை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு நல்லபடியா உட்கார்ந்துட்டே இருந்த அந்த பொண்ணு திடீர்னு அந்த கோவில் ஃபுல்லாவே பிறண்டு உருண்டு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு ஆகிட்டாங்களாங்க. உருண்டே இருக்காங்களாம். எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் முடியவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் எழுந்து நிக்க வச்சாலும் பயங்கரமா கத்திக்கிட்டே ஆவேசமாவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பூசாரிக்கும் முனியப்பனோட அருளை இறங்கி அந்த பொண்ணு யாரு என்னன்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட வயலே சொல்லி இருந்திருக்குங்க. என்னோட பேரு அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த ஆன்மாவோட பேரை சொல்லி, அது ஒரு ஆணோட ஆன்மாங்க. அந்த ஆணோட ஆன்மா நீ எப்படி பிடிச்ச, எதுக்காக இந்த பொண்ணு மேல வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ரோட்ல தான் லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒருத்தரோட ஆன்மா தாங்க அது. ரொம்ப வருஷமாவே அங்கதான் இருக்குது அந்த ஆன்மா. தனியா இருக்கிறோம், நமக்கு யாராவது துணையா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது கரெக்டா இந்த பொண்ணு பயந்துட்டே வந்த காரணத்தினாலதான், இந்த பொண்ணு என்ன பார்த்து இன்னுமே பயந்த காரணத்தினாலதான் நான் வந்து இந்த பொண்ணை பிடிச்சேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இவங்க பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சாட்டையெல்லாம் எடுத்து அட்டின்னு அடிச்சு விழுத்திருக்காங்க. ஆனாலும் அந்த ஆன்மா இறங்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தது. ஒரு வழியா விடியவே பூஜை செஞ்சு 4:30 மணிக்கு தான் அந்த ஆன்மா அந்த உடம்புல இருந்து நீங்கி போறேன் அப்படின்றத ஒத்துக்குச்சாம். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவையும் விரட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அன்னைக்கு முழுசுமே அந்த கோவிலை விட்டு வெளியே வராம பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த முடியெல்லாம் எடுத்து கொடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த பேய் ஓட்டினவங்களுக்கு, அதையெல்லாம் பண்ணினாலுமே அன்னைக்கு முழுசும் அந்த கோவிலையே இருக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருநீர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை தலையில தேய்ச்சிட்டு கொஞ்சம் உள்ளுக்கும் ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கவும் சொல்லியிருந்திருக்காங்க. அது எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு வீட்டுக்கே அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா இங்க நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க கார்த்திக்கு சொல்லணும் இல்லையா, கார்த்திக் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கார்த்திக்கும் ஆல்ரெடி இப்படிதான் அவ பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லப்பா, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, அவளுக்கு பேய்
பிடிச்சிருந்தனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா கார்த்திக்கும் வீட்டுக்கு வராருங்க. பவித்ராவை கூட்டிட்டு போகிறதுக்காக அவங்களோட அம்மா வீட்டுக்கு வராங்க. கார்த்திக்கும் பவித்ராவும் சேர்ந்து அங்கே பூஜை பண்ணுற அந்த நேரத்துக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பூசாரி கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, அமாவாசை தினங்களில் இந்த மாதிரி மினியப்பன் கோவிலுக்கு, கருப்பசாமி கோவிலுக்கு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கோவிலுக்கு போகிற பழக்கம் வச்சுக்கோங்க. குறைஞ்சது 1 வருஷமாவது இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அப்போ தான் இந்த பிரச்சனை ஃபுல்லாக சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து விடைபெற்று இவங்களோட ஊருக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க. எப்போ எந்த கோவிலுக்கு கூப்பிட்டாலும் இவங்க உடனே கிளம்பிடுவாங்களாம். இந்த அமாவாசை தினங்களில் தூக்கம் வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமி தினங்களில் வயிறு வலிக்குதுன்றது, இந்த பிரச்சனை எதுவுமே இல்லையாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இவங்களோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இவங்களுக்கு குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிஸ்டர் அப்படின்னு இந்த நிகழ்வை நமக்கு பவித்ரா அப்படின்றவங்க தான் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பவித்ராவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது திகிலான அமானுஷமான பேய் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.